நம்மள சில பேருக்கு இறைவன் எதுக்காக தான் இந்த வாழ்க்கையை நமக்கு கொடுத்தான், மற்றவங்க மாதிரி நம்ம வாழ்ந்திருக்கலாமே அப்படின்னு நம்ம நிறைய பேருக்கு நிறைய எண்ணங்கள் வருங்க. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் பார்க்குறப்ப இந்த மாதிரி வாழ்க்கை நமக்கு அமைஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். ஆனால் இந்த கதையை கேட்குறப்ப நமக்கு ஆண்டவன் கொடுத்தது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுங்க. நானும் உங்கள் சரண்யா, வெல்கம் டு ஏகே டாக்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஒரு துறவி ஒருத்தர் மரத்துக்கு கீழே தியானம் பண்ணிகிட்டு இருக்காருங்க. இப்படி தியானம் பண்ணிகிட்டு இருக்கப்ப அந்த மரத்துக்கு மேலேயே ஒரு காகம் ஒன்று அழுதுகிட்டு இருக்கு. அதோட கண்ணீர் நீர் இவர் தியானம் பண்ணிட்டு இருக்காருல்ல, இவருடைய தோள்பட்டையில் இந்த துறவியோட தோள்பட்டையில் காகத்தோட கண்ணீர் வீழுது. இவர் தியானத்திலேருந்து கலைஞ்சிடுறாருங்க. கலைஞ்சோடனே எங்கேருந்து இந்த நீர் வருதுன்னு பார்க்குறப்ப இந்த காகமானது அழுதுகிட்டு இருக்கு. உடனே அந்த துறவி அந்த காகத்துக்கிட்ட கேட்குறாங்க, நீ எதுக்கு அழற அப்படின்னு சொல்லி அந்த துறவி கேட்குறாரு. காகம் நான் ரொம்ப அசிங்கமாக இருக்கேன், என்னை எல்லாருமே ஒதுக்குறாங்க, எனக்கு சரியாக சாப்பாடு கூட யாரும் கொடுக்க மாட்றாங்க, எல்லா பறவையும் பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருக்குது, நான் தான் ரொம்ப கருப்பாக இருக்கேன் அப்படின்னு திரும்பியும் சொன்னதே சொல்லிட்டு இருக்கு அந்த காகம். இதை கேட்டு துறவி உடனே அந்த காகத்துக்கு அறிவுரை சொல்கிறாரு. இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கோம்னா நம்ம ஒவ்வொரு காரணத்துக்காக தான் அந்த இறைவன் நம்மளை படைச்சிருப்பாரு. இப்போ ஒன்றையும் என்னையும் படைச்சிருக்காருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். இப்போ இந்த வாழ்க்கை உனக்கும் எனக்கும் அமைஞ்சதுன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு இந்த துறவி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, துன்பங்கிறது எல்லாரோட வாழ்க்கையிலும் துன்பங்கள் இருக்கும். அந்த துன்பத்தை கடந்து நம்ம போகணும். போகிறப்ப நமக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை நம்ம வாழலாம் அப்படின்னு எவ்வளோ அறிவுரைகள் சொல்கிறாரு அந்த காகத்துக்கு. ஆனால் அந்த காகம் கேட்குற மாதிரி தெரியல. திரும்பவும் துறவி சொல்கிறாரு, உன்னுடைய மனதை துன்பம் வரும் காலத்தில் நீ பக்குவப்படுத்தணும். அப்படி பக்குவப்படுத்தினா உனக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ சுலபமாக ஈட்டலாம் அப்படிங்கிறாரு. ஆனால் அந்த காகம் திரும்பவும் அழுதுகிட்டே இருக்கு. உடனே அந்த துறவி காகத்துக்கிட்ட, சரி உனக்கு என்னதான் வேணும், என்ன செஞ்சால் நீ அழுகை நிப்பாட்டுவ அப்படின்னு சொல்லி அந்த துறவி கேட்குறாரு. காகம் சொல்லுது, இருக்கிற பறவையிலே அன்னப்பறவை ரொம்ப அழகாக இருக்குது, என்ன நீங்கள் அன்னப்பறவை மாதிரி மாற்றுங்க, அப்போ நான் அந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கணும், அன்னப்பறவை ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை வாழுது அப்படின்னு இந்த துறவிக்கிட்ட அந்த காகம் சொல்லுது. துறவி சொல்கிறாரு, சரி நான் உன்னை அன்னப்பறவையாக மாற்றிடுறேன், அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி போய் நீ அந்த அன்னப்பறவையை நீ பார்த்துட்டு வா, பார்த்துட்டு வந்த பிறகு நான் உன்னை அன்னப்பறவையாகவே மாற்றுறேன் அப்படின்னு துறவி சொல்கிறாரு. காகமும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த அன்னப்பறவையை பார்க்கறதுக்காக போகுது. இப்போ காகம் அந்த அன்னப்பறவையை பார்க்கறதுக்காக வந்துடுச்சு. அன்னப்பறவையை பார்த்தோன்னே காகம் கேட்குது, நீ இவ்வளோ ஒரு அழகாக இருக்க, வெண்மையான நிறத்தில் இருக்க, இந்த பறவை இனத்துல நீ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்க, உன்னை விட சிறந்த பறவை இந்த உலகத்தில் இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல, நீ ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன்னு நான் நினைக்கிறேன், உன்னோட சந்தோஷத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அந்த காகம் அன்னப்பறவைகிட்ட கேட்குது. அதுக்கு அன்னப்பறவை சொல்லுது, என்னது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேனா, அதெல்லாம் நான் ரொம்ப சந்தோஷமாலாம் இல்லை, என்னை விட எத்தனையோ பறவைகள் அழகாக இருக்குது, அவங்க ஒருவேளை சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் நான் உண்மையிலேயே அந்த அளவுக்கு சந்தோஷமாலாம் இல்லை அப்படின்னு அந்த அன்னப்பறவை சொல்லுது. அப்போ நீயே சொல்லு, எந்த பறவை ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி காகம் கேட்குது. அதுக்கு அன்னப்பறவை சொல்லுது, கிளி நல்லா இருக்கும், கிளி பார்க்க அழகாக இருக்கும், ஒருவேளை கிளி சந்தோஷமாக இருக்கலாம், என்னை விட சந்தோஷமாகவும் இருக்கும், என்னை விட அழகாகவும் இருக்கும் கிளிக்கிட்ட போய் நீ கேளு அப்படின்னு சொல்லி அன்னப்பறவை காகத்துக்கிட்ட சொல்லுது. காகமும் என்ன பண்ணுது, அடுத்த கட்டமாக கிளியை பார்க்கறதுக்காக வருது. இப்போ கிளிக்கிட்ட வந்துடுது அந்த காகம். கிளிக்கிட்ட கேட்குது, கிளியே நீ இவ்வளோ ஒரு அழகாக இருக்க, பசுமையாக இருக்க, அழகான தோற்றமும் உங்ககிட்ட இருக்கு, நீ ரொம்ப சந்தோஷமாக இருப்ப அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி கிளி கேட்குது. கிளி ஒன்றே சிரிச்சுக்கிட்டே சொல்லுது, என்னது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேனா, நான் ரொம்ப சந்தோஷமாலாம் இல்லை, நான் பார்க்க அழகாக இருக்கேன், பசுமையாக இருக்கேன்னு சொல்லிட்டு என்னை மானிடர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வீட்டில் எடுத்துகிட்டு போய் ஒரு கூண்டில் போட்டு அடைச்சிடுவாங்க, அது மட்டும் இல்லை என்னோட ரெக்கையுமே வெட்டிடுவாங்க, நான் சின்ன குஞ்சியாக இருக்கிறப்ப எங்கள் அம்மாட்டேருந்து என்னை பிரித்து கொண்டு போயிடுவாங்க, அது பெரிய கொடுமை இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த கிளி சொல்லி ரொம்ப வருத்தப்படுது. என்னை வீட்டில் வளர்க்குறதுனால எல்லாரும் எங்கே பார்த்தாலுமே என்னை உடனே பிடிச்சிட்டு போயிடுவாங்க, அங்கே எனக்கு ஒரு சுதந்திரமாகவே இருக்க முடியாது அப்படின்னு அந்த கிளி
பதில் சொல்லுது. இது கேட்ட காகத்துக்கு ஒரே அதிர்ச்சியாக இருக்குது. அப்போ நீயும் சந்தோஷமா இல்லை? அப்போ நீயே சொல்லு, எந்த பறவை வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த காகம் கேட்குது. இருக்கிறதுலே மயில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மயிலில் வந்து வண்ணங்கள் வந்து அதிகம் இருக்குது, அது பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் மயில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீ வேணால் மயிலை போய் பாரு அப்படின்னு சொல்லி அந்த கிளி காகத்தை வந்து வழி அனுப்பி வைக்குது. காகமும் வந்து பறந்துக்கிட்டே வரப்போ ஒரு ஜூவை ஒன்று பார்க்குது. அதில் வந்து மயில் வந்து அந்த ஜூவில் வந்து அடைக்கப்பட்டிருக்கு. மேலே பறந்துக்கிட்டு இருக்க அந்த காகம் வந்து மயிலை பார்த்தோன்னே அந்த அடைக்கப்பட்டிருக்க கூண்டுக்கிட்ட வருது. கூண்டுக்கிட்ட வந்தோடனே அங்கே ஒரு காட்சி ஒன்று பார்க்குது. பல மக்கள் வந்து அந்த மயிலை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வண்ணங்களை ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது தோகை விரித்து ஆடுறதையும் ரசிக்கிறாங்க. அப்போ வந்து மக்கள் கூட்டம் கலைந்த உடனே அந்த காகம் வந்து மயில்கிட்ட கேட்குது, நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி, உன்னை பார்க்க ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் வராங்க பாரு, இதுக்கு காரணமே உன்னோட வண்ணங்கள் தான் அப்படின்னு சொல்லுது. நீ அழகாக இருக்கிறதுனால தான் உன்னை தேடி இத்தனை பேர் வராங்க அப்படின்னு அந்த காகம் சொல்லுது. மயில் சொல்லுது, நான் உண்மையிலே சந்தோஷமா இல்லை, நீ நினைக்கிற என்னோட வண்ணங்கள் தான் சந்தோஷத்தை எனக்கு கொடுக்குதுன்னு, அதே வண்ணங்கள் தான் எனக்கு வந்து கஷ்டத்தையும் கொடுக்குது, துக்கத்தையும் கொடுக்குது அப்படின்னு சொல்லி அந்த மயில் சொல்லுது. என்ன துக்கத்தை உனக்கு கொடுக்குதுன்னு சொல்லி அந்த காகம் கேட்குது. என்னுடைய இந்த வண்ணங்களை வந்து அழகாக இருக்கிறதுனால பல பொருள் தயாரிக்கிறதுக்காக என்னோட ரெக்கையை வந்து பிச்சுட்டுவாங்க, அப்போ எனக்கு ரொம்ப வலிக்கும். பல பேர் வந்து அந்த தோகையை வந்து பிப்பாங்க, எனக்கு அப்போ வலி சில டைம் என்னால் பொறுக்க முடியாது அப்படின்னு அந்த மயில் வந்து சொல்லுது. நான் ஒரு காட்சி பொருள் தான். மக்கள் வந்து என்னோட வண்ணங்களுக்காகவும் நான் ஆடுற ஆட்டத்துக்காகவும் பார்க்கறதுக்காக பல பேர் வந்தாலும் என்னை வந்து சுதந்திரமாக இருக்க விடுறதில்ல, என்னை ஒரு கூண்டில் போட்டு அடைச்சி வச்சிடுறாங்க, எனக்கு வந்து ஒரு சுதந்திரம்ங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லி மயில் ரொம்ப மன வருத்தத்தோட சொல்லுது. இதை கேட்ட காகத்துக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இது வந்து அன்னப்பறவையும் சந்தோஷமா இல்லை, கிளியும் சந்தோஷமா இல்லை, இப்போ மயிலும் சந்தோஷமா இல்லைன்னு பதில் சொல்லுது. அப்போ இந்த உலகத்தில் உண்மையிலேயே யார் தான் சந்தோஷமா இருக்கா அப்படின்னு அதுக்கு ஒரு கேள்வி வந்து எழும்புது. அப்புறம் மயில் சொல்லுது, சமீப காலமாக ஒன்று தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், நான் இவ்வளோ அழகாக இருக்கிறதுனால தானே என்னை வந்து ஒரு கூண்டில் போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க, என்னை ஒரு காட்சி பொருளாகவும் ஆக்கி வச்சுருக்காங்க. இதே நம்ம ஒரு காகமாக இருந்தோம்னா நம்மளை இந்த மாதிரி ஒரு கூண்டில் போட்டு அடைக்க முடியுமா, மக்கள் இத்தனை பேர் நம்மளை வந்து பார்ப்பாங்களா அப்படின்லாம் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நீ வந்து சுதந்திரமாக இருக்க, நீ தான் அதிர்ஷ்டசாலி அப்படின்னு இந்த மயில் சொன்னோன்னே காகத்துக்கு அப்போ தான் உரைக்குது. துறவி நம்மக்கிட்ட சொன்னாரே அப்படின்னு சொல்லிட்டு உரைக்குது. அந்த காகத்துக்கு அப்போ தான் அதோடைய மதிப்பே தெரிய வருது. நமக்கு இவ்வளோ ஒரு மதிப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காகத்துக்கு அப்போ தான் தன்னுடைய மதிப்பு தெரிய வருது. சரி சொல்லிட்டு மயிலுக்கு நன்றியை சொல்லிட்டு புத்த துறவியை பார்க்கறதுக்கு திரும்பவும் பறந்து வருது. புத்த துறவி கிட்ட சொல்லுது, நான் வந்து ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், நீங்கள் எவ்வளவோ சொன்னீங்க, அதை நான் கேட்கல, இப்போ தான் என்னோட மதிப்பு என்னன்னே எனக்கு தெரிய வருது. நீங்கள் வந்து என்னை மற்ற பறவை மாதிரி மாற்ற வேணாம், என்னை அன்னப்பறவையாகவும் நீங்கள் மாற்ற வேணாம், எனக்கு என்னோட மதிப்பு என்னன்னு தெரிஞ்சுட்டு இந்த பக்குவமும் எனக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்லி அந்த காகம் வந்து அந்த துறவிக்கிட்ட சொல்லிட்டு அது நன்றியும் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுது. இந்த கதையில் உள்ள மாதிரி தாங்க நம்மளோட வாழ்க்கையும். நம்ம வாழ்க்கை வந்து நல்லா போயிட்டுருக்கோம், நம்ம வந்து மற்றவங்க கூட எப்போ கம்பேர் பண்ணுறோமோ அப்போதைக்கு நம்ம வாழ்க்கையில் சிறு தடைகளோ இல்லை சந்தோஷங்கிறது தொலைஞ்சு போகுதுங்க. நம்ம வாழ்க்கை ஏன் அவங்கள மாதிரி நம்ம வாழ்க்கையை வாழக்கூடாது, அவங்க வாழ்க்கையை எப்படி வாழ்கிறாங்க, அவங்க சந்தோஷமாக வாழ்கிறாங்க, நம்மளை விட நல்லா வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் அங்கே போய் நம்ம பார்த்தா தான் அவங்க எந்த சிச்சுவேஷனில் அவங்க வாழ்க்கையை வாழ்கிறாங்கங்கிறது நமக்கு புரியும். இந்த கதையில் சொல்லும் போல் அன்னப்பறவை, கிளி, மயில் இதெல்லாம் அதோட வாழ்க்கையை எப்படி வாழுதோ அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளையும் ஒவ்வொரு வாழ்க்கையை அவங்கவுங்க எப்படி வாழ்கிறாங்கன்னு அவங்க கிட்ட போய் பார்த்து அந்த வாழ்க்கையை தெரிந்தால் மட்டுமே நமக்கு வந்து அனுபவங்கிறது கிடைக்குங்க. அதனால் நம்ம கம்பேரிசங்கிற வாழ்க்கையில் நமக்கு வந்துட்டாலே நமக்கு சந்தோஷங்கிறது தொலைஞ்சு போயிடும். இந்த கதையில் சொல்லும் போல் நம்ம வந்து கம்பேர் பண்ணக்கூடாது. அப்படியே நமக்கு வந்து கம்பேரிசன் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் அந்த துன்பத்தையும் நம்ம வந்து கடந்து செல்றதுக்கு அந்த மனப்பக்குவத்தை வந்து நம்ம வந்து உருவாக்கிக்கணுங்க. அந்த பக்குவமானது நமக்குள்ளே வந்துருச்சுன்னா நமக்கு வந்து சந்தோஷம் தானாகவே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக லைஃப்பில் வந்துருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன்.
வீடியோ பிடிச்சிருச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்குமே இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே கோடான கோடி நன்றிகள். தேங்க்யூ.